வணக்கம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த புயல் சின்னம் காரணமாக கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் விடாமழை பெய்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக அ விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், திண்டிவனம், விக்கிரவாண்டி, மரக்காணம் உள்ளிட்ட இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அதிகமான மழை பெய்ததால வந்து பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல வந்து வெள்ளம் சூழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மழை காரணமாக வீடுகளில் உள்ள ஏரி, குளங்கள்லாம் நிரம்பி ஏரி, குளங்களோட உடைப்பு ஏற்பட்டு வீடுகள்லயும் வந்து தண்ணீர் புகுந்தது. இதனால வந்து கடுமையான போக்குவரத்துக்கும் பாதிக்கப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மழை நீரானது வீடுக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தவங்கள அவர் மீட்பு பணிகளை மீட்டு அவர்களுக்கான தங்கு வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு உடை போன்றவர்களையும் கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வந்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சரும் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள், பாமக கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பலரும் வந்து நிவாரண பொருட்களும் பொதுமக்களுக்கு வழங்கி நேரில் பார்வையிட்டாங்க. அதனை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து அதிக அளவு பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து காரணமாக சாத்தனூர், திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அணையின் நீர்மட்டம் அதிக அளவு கொள்ளளவு எட்டியதை தொடர்ந்து 1,68,000 கனஅடி வந்து அந்த நீரானது அப்படியே வந்து வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக தென்னை ஆற்றிலே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதால வந்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. அடுத்து இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, மலைட்டாற்றிலையும் அதிகமாக வெள்ளப்பெருக்கில் ஏற்பட்டது. இதனால பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எள்ளுச்சத்திரம் அணையிலையும் பார்த்தீங்கன்னா நீர் வந்து இருபுறமும் கரையில வந்து புரண்டு போயிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து அதே போல திருக்கோயிலூர்லயும் சரி, மலைட்டாறுலயும் நிறைய மணலூர்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் நிறைய இது கொண்டு போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக ஆங்காங்கே திருக்கோவில், அரங்கநல்லூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராமங்களில் உள்ள கிராமங்களுக்கு செல்லக்கூடிய எல்லையில வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் வழி வந்து துண்டிக்கப்பட்டது. பாலங்களை தரப்பாலம் முடிஞ்சது தொடர்ந்து. இதனை அடுத்து முக்கியமான சாலையான சென்னை டு திருச்சி செல்லும் சாலையான முக்கியமான சாலை வந்து அரசூர் என்ற இடத்துல இருக்கு. அந்த அரசூர் இடத்துல பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும், தென் மாவட்டத்திலிருந்து சென்னை செல்ற வாகனமும் இந்த வழியாக தான் கடந்து செல்லணும். தற்போது அந்த அரசூர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலைட்டாற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சாத்தனூர் டேம்ல அணை திறந்து விட்டு தென்பண்ணை ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக காணப்படுறதால வந்து அந்த சாலையில வந்து பாலத்தின் மேல் வந்து சாலையில வந்து வெள்ளப்பெருக்கு பெருக்கி எடுத்து ஓடிடுது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆரம்ப சுகாதார நிலையம், அதை அரசு இருவல்பேட்டையில ஆரம்ப சுகாதார நிலையத்துல 30க்கும் மேற்பட்ட நோயாளிகள் அங்க இருந்தாங்க. அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை குழுவும் தீயணைப்பு துறை வீரர்களும் வந்து மீட்கும் பணியில ஈடுபட்டு அவர்களை கயிறு கட்டியும் அந்த இடத்துல படகு மூலியமா சென்று மீட்டினாங்க. இதனை தொடர்ந்து இதே போன்று வந்து திருவண்ணூர்ல தீயணைப்பு அலுவலகத்துக்குள்ளேயே வந்து வெள்ள நீர் புகுந்தது. அந்த மலைட்டாற்றில், அதாவது பார்த்தீங்கன்னா கல்லுக்கடை ஒரு கிராமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை, அது எரலூர், ஏமப்பூர், திருவானூர், ஏனாதிமங்கலம் உள்ளிட்ட கிராமத்துக்கு செல்லும். அந்த வழியாக வந்து திருக்கோயிலூர் செல்லக்கூடிய சாலையும் அது பிரதான சாலை, அது ஒரு சாலையா இருந்தது. அங்க தண்ணி புரிந்ததால அந்த தீயணைப்பு வீரரும் பார்த்தீங்கன்னா மீட்பு பணியில பொதுமக்களும் பேரிடர் மேலாண்மை குழுவும் படகு மூலியமாக மீட்டனர். இதனை தொடர்ந்து இப்ப முக்கிய சாலையாக சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த அரசூர் சாலை. இதனால வந்து அந்த சாலையில வந்து பெருக்கெடுத்து தண்ணி நிறைய ஓடுறதால தென் மாவட்டங்களுக்கு சென்னைக்கு போயிருந்த வாகனம் அனைத்துமே வந்து சாலையில வந்து நெடுஞ்சாலைத்துறையை வந்து நெடுஞ்சாலையில வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதன் காரணமாக இப்ப அந்த முக்கிய சாலை வந்து துண்டிக்கப்பட்டதால வந்து மிக சிரமத்துக்குள்ளாகி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வழியாக வந்து 4 பக்கமும், அதாவது அரசூர் என்ற இடம் வந்து கூட்டு சாலைன்னு சொல்லுவாங்க. அது இங்கிருந்து கடலூர் செல்லக்கூடிய சாலை, பண்ருட்டி வழியாக கடலூர் செல்லக்கூடிய சாலை, அதே போல வந்து அரசூர்ல இருந்து திருக்கோயிலூர் செல்லக்கூடிய சாலை, அப்புறம் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்ற சாலை, அப்புறம் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி செல்ற சாலை என கூட்டு சாலைன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலயும் வந்து தண்ணி போறதால பல்வேறு கிராமங்களுக்கும் வந்து அந்த பகுதியில் வந்து போக முடியாத அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்பாக இப்ப மீட்பு பணியில வந்து அங்கே வந்து தீவிரமாக மீட்பு பணியில வந்து ஈடுபட்டு வராங்க. பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் தீயணைப்பு வீரர்கள், மின்சாரத்துறை, காவல்துறை என பலரும் மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து அந்த சாலையை சரி செய்யறதுக்கு தற்பொழுது துரித நடவடிக்கையும் நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டால் மட்டுமே இவர்கள் அங்கிருந்து செல்லக்கூடிய முடியும். இல்லை என்றால் தண்ணீர் வடிந்தால் மட்டுமே செல்லக்கூடிய முடியும். பிரவீன்.